என்னடா தியாகு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுமே. அதுக்குதான் பியூசி பரீட்சையில நல்ல மார்க் எடுத்திருந்தா மட்டும் போறாதே, இன்டர்வியூல பாஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல பர்சனாலிட்டி வேணும். தேவை பயிற்சி பண்ணா உடம்பு சும்மா கும்முன்னு வரும். கம்முன்னு உடனே சீட்டு கொடுத்துருவாளா? மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக அவ என்ன வேணா செய்வாக்கா. கோழி சாப்பிட்டா 4 பவுன் ஜாஸ்தி ஆகும் சொல்லு, அத கூட சாப்பிட்டுருவா. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறான். நான் டாக்டர் ஆகணும், இவங்களை எல்லாரையும் தலைகுனிய வைக்கணும். ஜெயராமா, அம்பி ஏன் தோப்பு காணம் போட்டு இருக்கா? சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இருக்கும். அரே இவருக்கா? அவ அக்காவுக்கு இருக்கலாம். அறிவு இருக்காயா? அறிவு இருக்காயா உமக்கு? இவ அக்கா இப்ப கல்யாணம் பண்ணிட்டா, இவ எல்லாம் நடு தெருவுல நிக்க வேண்டியதுதான். ஏண்டா தியாகு, இப்படி வா. எதுக்காக தோப்பு காணம் போட்டு இருக்க? நடு தெருவுல நிக்கணும்னு. மெடிக்கல் காலேஜ்ல சார் இன்டர்வியூக்கு போயிருக்கேன். சீட்டு கிடைக்கணுமே என்னதான் மாமா. அதுக்கு பிள்ளையார் என்ன பண்ணுவார்? மெடிக்கல் காலேஜ் சீட்னா விளையாட்டா? காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கேன் மாமா. காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கானோ? அது போராது. நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் மாமா. அது வெறும் ஆத்ம திருப்திக்கு தான். அப்போ எனக்கு சீட்டு கிடைக்காதுங்கிறா? நோக்கு பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நோக்கு சிபாரிசு இருக்கா? என்ன சொல்ற நீ? வேலைக்கு போறியா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அம்மாவை ரிட்டையர் பண்ணிட்டேன், மூலையில உட்கார வச்சுட்டேன். நீங்க வரணும்டா காத்துட்டு. நான் என்ன முடமாயிட்டனா? என்னையும் மூலையில உட்காத்தி வைக்கிறேன். வயல்ல கூலி வேலை செஞ்சாவது குடும்பத்தை காப்பாத்துறேன். வேதம் படிச்சவர் நீங்க, யார் கொடுப்பா கூலி வேலை? பிஏ பாஸ் பண்ணவன் பியூன் வேலைக்கு போறேன்னாலும் கிடைக்காதுப்பா. நீ அப்படி பேசுற? ஆமா, வெறி பிடிச்சு போய் பேசுறேன். விடிய காலம்பரம் தான் பிடிச்சது, 5 மணிக்கு. என்ன வேப்பல தேடுறீங்களா? வெறிய விரட்ட வேப்பல அடிக்கலாம், வறுமை விரட்ட. அதான் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். வறுமைக்கு சவால் விட்டுட்டேன். பாருங்க, உனக்காக மரம் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்க. இந்த நேரத்தில் நீ வேலைக்கு போறேன்னு சொல்றது எனக்கு மனசு கேட்கல. உன் கழுத்தால் தாலி அறியாது. மனசாவது கழுத்தாவது. இந்த ஆத்துல உங்க மனசை ஏன் கழுத்தை தவிர 10 வைரம் பல கோடி அபிலாஷங்க இருக்குப்பா. அதுதான் இப்ப எனக்கு முக்கியம். இனி இவாளுக்காகவே நான் உழைக்க போறேன், சம்பாதிக்க போறேன். இவ ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு வைக்க போறேன். ஏன் அவளே கேட்கிறேனே, நான் வேலைக்கு போடணும் வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. போனா என்னென்ன தப்பு? பாத்தீங்களாப்பா, இது ஜனநாயக யுகம். மக்கள் குரல் தான் மகேசன் குரல். இப்பவாது சரின்னு சொல்லுங்கப்பா. இவெல்லாம் சரின்னு சொல்லிட்டா நானும் சொல்லணுமா? ராமு சாஸ்திரிகளுக்கு ரௌத்ரமும் உண்டு, ராங்கித்தனமும் உண்டு. ஆனா முடிவை அவருக்கு விட போறதில்லை. மாமா, எங்க வீட்டுல ரொம்ப நாளா ஒரு எதிரி இருக்கிறது தெரியாமலே நான் சுத்திட்டு இருந்திருக்கேன். நேத்தைக்கு தான் தெரிஞ்சுட்டேன். எதிரியா? யார சொல்ற? ஓஹோ, உன் அத்தைய சொல்றியா? அவங்க எதிரி இல்ல, அகதி. இப்படித்தான் மாமா நானும் சிரிச்சுட்டே இருந்தேன். நான் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சேன். வீட்டோட நிலைமை புரியாம எதிரின்னு வறுமையை சொன்னேன். அதெல்லாம் எதுக்கு இப்போ? நான் சம்பாதிச்சே ஆகணும். எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க மாமா. வேலைக்கு போறியா? நீங்க பஞ்சாயத்து போர்டுல சேர்மன், டவுன்ல உங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. ஏதாவது ஒரு ஆபீஸ்ல எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க மாமா. நீ வேலைக்கு போறத பத்தி ஐயர் என்ன சொல்றாரு? ஒண்ணும் சொல்ல முடியாத நிலையில இருக்க. அடுப்புல பூனைக்குட்டி தூங்காம இருக்கணும்னா நான் வேலைக்கு போயே ஆகணும் மாமா. அப்பா, இன்னைக்கு ஆபீஸ்ல சேர போறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. துள்ளி குதிக்கிற கண்ணுக்குட்டிய நொண்டி மாடு தடுக்க முடியுமா? வேண்டியிருக்கு. ஆனா முத ஆத்த விட்டு கிளம்புற சகுனம் பார்த்துப்போ. அந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நோக்கு. பொம்மநாட்டி உத்தியோகத்துக்கு போறா, வெக்கமால நோக்கு. நாம திண்ணை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கோம். ராமசாஸ்திரியே வைக்கப்படலையா? நமக்கு என்ன வந்துட்டோ? அண்ணா, உன்னை தொந்தரவு பண்றதுக்கு இன்னைக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு 2 ரூபா பணம் இருந்தா கூட. ஜானு,
பதவியில இருக்கிறவளை விட்டுட்டு என்ன கேட்டா என்னமா பிரயோஜனம்? நோக்கு தெரியாதா? வரவு செலவெல்லாம் அவதானே. இந்த ஆத்துல எல்லாம் அள்ளி ராஜ்யமா கொடுத்து முதமா சம்பளம் 174 ரூபாய். என்னப்பா வாயை திறந்து நன்னாயிருமான்னு ஆசிரமம் பண்ண மாட்டலா? லலிதா, தட்சணை 4 நாவுக்கும் 8 நாவுக்கும் பல பேருக்கு பஞ்சாயத்து சொல்லி சபையில ஆசீர்வாதம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா ஒரே நேரத்துல இவ்வளவு பணத்தை என் தொழில நான் பார்த்தது இல்லம்மா. அதான் வாயடிச்சு போயிட்டேன். என்ன மாமா, என்னால ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியல உங்களை. நான் என்னம்மா தங்கவேலு போய் விளையாடுறத பார்க்கணும். என்னம்மா சிரிக்கிற? வாய்க்கு வாய் தங்கவேலு தங்கவேலு சொல்றதுல ஒண்ணும் குறைச்சல. மேலுக்காக கோபம் குறையாத மாதிரி நடிக்கிறேன். என்னம்மா கோவிச்சுக்கிட்டேன்னு வீட்டை எல்லாம் விட்டுட்டு ஓடி போய் பட்டாளத்துல சேர்ந்துட்டானே அந்த பையன். அவங்க இருந்தாலும் புத்திசாலி பையன்மா. அவனுக்கு யாராலையும் ஜெயிக்க முடியாது தெரியுமா? ஐயா யாரு? தந்தையா? யார்கிட்ட இருந்து மாமா? எனக்கு என்னம்மா தெரியும், நீதான் படிச்சு சொல்லணும். லலிதா, தந்தில என்னம்மா இருக்கு? என்னம்மா? தங்கவேலுவை யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, அவனை ஏமான் ஜெயிச்சுட்டான். அண்டையில செத்து போயிட்டான். தகுதியும் இருந்தா மட்டும் போறாதான், நல்ல சிபாரிசு இருந்தாதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைக்குமா மாமா? யாருமா சொன்னது? சில வம்பு மடங்கள் சேர்ந்து தியாவோட மனசை போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கலாமோன்னு நேக்கும் தோன்றது மாமா. இவன் ஒரேடி அழறான், ஒத்த கால்ல நிக்கிறான். உங்க செல்வாக்க வச்சு ஒரு சிபாரிசுக்கு நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ண மாமா. ஆமா சார், நீங்க தான் சார் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும். தேவைன்னா நானே மெட்ராஸ் போறேன். யாரையாவது போய் பார்த்துட்டு வரணும்னா சொல்லுங்க, உடனே புறப்படுறேன். எப்படியாவது இவனை மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கணும் மாமா. நான் யோசிக்கிறார். நீ கொஞ்சம் இரு. முதல்ல அங்க போய் உட்காரு. லலிதா, நீ ஒண்ணு செய். மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு, நெருங்கின நண்பர். அவருக்கு லெட்டர் தரேன், நீ போய் பாரு. காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும். சரி மாமா. ஆமா, நீ மெட்ராஸ்ல எங்க தங்குவ? வரவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. இது கூட எனக்கு சொந்தக்கார பொண்ணுதான். மெட்ராஸ்ல இது வீட்டுல தங்கிக்கலாம். சரி மாமா. இந்தம்மா, இதுல விலாசம் இருக்கு, இதையே வச்சுக்க. சார், முதல்ல இவங்களுக்கு ஒரு லெட்டர் வேணுமே. நீ டாக்டர் ஆனா என் வீட்டுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும். என்ன உங்க கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர எல்லாருக்குமே ஃப்ரீ சார்.